ரகுவம்சம் 12ஆம் பகுதி. அந்த குழந்தை தவழ்ந்து நடை பயின்று வளரத் தொடங்கியது. ஒவ்வொரு நொடியும் ஆனந்த ஊற்றினை அது அள்ளி திலீபனுக்கும் சுதக்ஷனைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தது. உரிய காலத்தில் தாதியரின் கைப்பிடித்தபடி நடந்து கலைகளை கற்கத் தொடங்கிய அக்குழந்தை அவர்கள் கற்பித்தபடி பெரியோரை வணங்கும் முறைப்படி தாயினையும் தகப்பனையும் தன் இளந்தாமரை குவியல் போன்ற பிஞ்சு கரங்களால் கூப்பி வாழைக்கன்று காற்றில் சரிவது போல் சரிந்து வணங்கிய போது திலீபனும் சுதக்ஷனையும் பேரானந்த எல்லைக்கே சென்றார்கள். உலகில் உள்ள இன்பங்களில் முதன்மையானது மழலை செல்வம் தன் பெற்றோரை தீண்டும் இன்பமே ஆகும். உடல் படைத்த பயன்களில் அது தலையானது. அக்குழந்தை திலீபன் மடியில் இருந்த போது அதன் பிஞ்சு விரல்கள் அவனை தழுவிய போது அமிர்தம் தன்மேல் பொழிந்தது போல மகிழ்ந்தான். விழிகளை மூடி ஆழமாக அந்த ஸ்பரிசம் கொடுத்த சுகத்தில் மூழ்கி போனான். பூலோக ஜனங்களின் தலைவனான திலீபன் பிரம்மன் எப்படி இந்த உலகை படைத்துவிட்டு இனி பகவான் விஷ்ணு காத்து கொள்வார் என நம்பிக்கை கொள்கின்றாரோ அப்படி இனி தன் மகன் இந்நாட்டையும் மக்களையும் காத்து நிற்பான் என பெரும் நிம்மதி அடைந்தான். தலையில் கொண்டை வைத்து கொண்டு சக மந்திரி குமாரர்கள் இன்னும் குருக்களின் குழந்தைகளுடன் அவன் எழுத்துக்களை கற்று அதனால் சொற்களை கற்று பாடத்தின் பொருளை ஆழமாக கிரகிக்கத் தொடங்கினான். அது ஆற்றின் வழியாக மரக்கலம் ஆழமான கடலுக்கு செல்வது போன்ற காட்சியாக இருந்தது. உரிய காலம் வந்தபோது வேதத்தில் சிறந்த குருக்களை கொண்டு அவனுக்கு உபநயனம் செய்து வைத்தான் மன்னன் திலீபன். அரசனின் கடமையாகவும் தந்தையின் கடமையாகவும் அதை செய்தான். வித்தையினை ஆழ கற்கும் மாணவன் கிடைப்பதை விட குருவிற்கு வேறு என்ன வேண்டும்? ரகு வித்தைகளை விரும்பி கற்பதை கண்டு குருவானவர்கள் மிகவும் ஆர்வமாய் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். அது பசியால் வாடும் குழந்தைக்கு தாய்ப்பால் அன்னம் ஊட்டுவது போல் அறிவினை ஆர்வமாக புகட்டினார்கள். எல்லா திசைக்கும் அதிபதியான சூரியன் தன் 7 குதிரைகளால் வேகமாக வானை கடப்பது போல தன் நுண்ணறிவால் 4 வகை பாடங்கள் எனும் வானத்தை எளிதில் கடந்தான் ரகு. சூரியனின் 7 குதிரைகளுக்கும் புது விஷயம் அறிதல், நிரம்ப கேட்டல், பல விஷயம் பெற்று கொள்ளுதல், பெற்றதை நிறுத்தி காத்தல், பொருள்களின் தன்மை அறிதல், அதிலுள்ள உண்மையினை உணர்தல், தத்துவ தீர்மானம் பெறுதல் என 7 குணங்கள் உண்டு. அந்த 7 குதிரைகளைப் போலவே நுண்ணறிவினை பெற்ற ரகு தர்க்க சாஸ்திரம், வேதங்கள், பயிர் தொழில் மற்றும் வரி ராஜரீகம் எனும் 4 வகை பாடங்களிலும் எளிதாக கற்று தேர்ந்தான். ரகு பாடங்களோடு வில்வித்தை உள்ளிட்டவைகளையும் கற்றான். வில்வித்தையில் சிறந்தவனான திலீபன் பிரம்மச்சரியர் அணியும் மான்தோலால் ஆன ஆடை உடுத்தி விரதத்துடன் கலைகளை கற்கும் தன் மகனுக்கு தானே குருவாக இருந்து வில்வித்தை கற்றுத்தந்தான். மந்திரம் கூறி அஸ்திரம் ஏவும் கலையினை திலீபனிடமிருந்தே பெற்றுக்கொண்டான் ரகு. சிங்கம் தன் குட்டியினை தானே பயிற்றுவிப்பது போல் அவன் பயிற்றுவித்தான். காலத்தின் கட்டளைக்கேற்பவே உலகம் இயங்கும். ரகுவிற்கும் குழந்தை பருவத்தை கைவிட காலம் உத்தரவிட்டது. சிறிய யானை குட்டி பெரிய யானையாக மாறுவது போல், கன்று குட்டி காளையாவது போல அவனும் வாலிப பருவம் அடைந்தான். சூரியன் எழும்போது விடி வெள்ளி மங்குவது போல திலீபனுக்குள் முதுமை இறங்கிக் கொண்டிருந்தது. எல்லா கலைகளையும் கற்றதனாலும் அரச குல வழி வந்ததாலும் பெரும் அறிவும் வீரமும் நற்குணமும் இருந்ததாலும் எதற்கும் பெரிதும் மகிழாததும் சிறிதும் கலங்காததுமான கம்பீரம் எனும் இயல்பு அவனிடம் வந்தது. ஒரு அந்தணன் 16ஆம் வயதில் கடமையினை தொடர்வான். ஒரு சத்திரியன் 21ஆம் வயதிலே தன் சொந்த பலத்தில் நிற்க துவங்குவான். இதனால் கோதனம் எனும் சடங்கு இந்த வயதில் அவர்களுக்கு நடைபெறும். ரகுவிற்கு 21ஆம் வயது வந்தபோது அவனுக்குரிய கோதான சடங்குகளை பிரமாதமாக செய்தான் திலீபன். பசுக்களை தானம் செய்தல் உள்ளிட்ட சடங்குகளுடன் இனி என் மகன் எனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, அவன் சுதந்திரமானவன் என பொருள்படும்படி அவன் தலைமுடியினை சிறிது வெட்டும் சம்பிரதாயத்தை முறைப்படி செய்து அவனுக்கு உரிய வயது வந்துவிட்டதை உலகிற்கு அறிவித்தான். அழகும் அறிவும் குடிபிறப்பும் கொண்ட ரகுவிற்கு
பெண் கொடுக்க அரசர்களெல்லாம் குவிந்தார்கள். தட்சனின் மகள்களான ரோஹிணி உள்பட பலர் சந்திரனை திருமணம் செய்து மகிழ்ச்சியாயிருந்தது போல் பல பெண்கள் அவனை திருமணம் செய்து பெரும் இன்ப வாழ்வை பெற்றனர். நுகத்தடி போன்ற பலமான கரங்களும் அரண்மனை கதவு போன்ற மார்பும் அழகான திரண்ட கழுத்தை கொண்டவனுமான ரகு வனப்பிலும் அழகிலும் தந்தையினை வென்றவனாயிருந்தும் அவனுக்கு தாழ்ச்சியாய் பணிந்திருந்தான். குடிப்பிறப்பால் மட்டுமன்று திறமையும் அறிவும் குடிகாக்கும் ஆற்றலும் உள்ளவனே அரசனாக முடியும். அந்த எல்லா குணங்களும் நிரம்பி இருந்ததால் ரகுவினை இளவரசனாக நியமித்து தான் நீண்ட காலமாக சுமந்த ஆட்சி பாரத்தின் பங்கை அவனுக்கு கொடுத்து பாரம் குறைந்து கொஞ்சம் நிம்மதியானான் திலீபன். ஆலம் விழுது கிளையினை தாங்குவது போல அந்த பொறுப்பினை தாங்கிக் கொண்டான் ரகு. வாடிய தாமரையிலிருந்து நீங்கி புத்தம் புது தாமரைக்கு வசிக்க வரும் ராஜ்யலட்சுமி பழைய அரசனான திலீபனிடமிருந்து புதிய அரசனான ரகுவினை நோக்கி மெல்ல வர ஆரம்பித்தாள். அதனால் ரகுவிற்கு ராஜ அம்சம் கூடிக்கொண்டே இருந்தது. 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.